காணோம்? ஆமா கவுண்டர், ஊருக்கு போயிருந்தேன். ஓ அப்படியா? சாயந்தரம் வரலாம், நான் வரேன்டா. அம்மா அம்மா அம்மா, வர வழியில ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து நாய்க்கரேன்னு கூப்பிட்டாருமா. அதுக்கு அவரு சொல்லுங்க கவுண்டரேன்னு சொன்னாருமா. நம்மள எப்படி கூப்பிடுவாங்க? நம்மள பூசாரின்னு கூப்பிடுவாங்கப்பா. பள்ளிக்கூடத்துல சர்டிபிகேட்ல பூசாரி நான் போட்டிருக்கு. கோயில்ல மட்டும்தான்ப்பா நாம பூசாரி, பள்ளிக்கூடத்துல இல்ல. அங்க என்ன கொடுத்துருக்குன்னு போய் உங்க தாத்தாவை கேளு, அவருக்கு தான் எல்லாம் தெரியும். நான் போய் தாத்தாவை கேட்டுக்கிறேம்மா. பாத்து போப்பா. தாத்தா தாத்தா, என்னப்பா? தாத்தா என்ன ஆளுங்கன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல சேர்த்தீங்க? இந்து குளாலான்னு சொல்லி சேர்த்தேன். மண்ணை குழைச்சு குளவு தொழில் பண்றதுனால நம்மள குளாலான்னு சொல்லுவாங்க. யாரு கேட்டாலும் நம்மள குளாலன்னு பெருமையா சொல்லணும். அப்ப நம்ம குலாலரா தாத்தா? ஆமாடா செல்லம், சமுதாயங்கிறது ஒண்ணுதான், சமூகம்தான் கோடி கணக்குல இருக்குது. நம்ம என்ன சமூகம், அந்த சமூகத்தோட நோக்கம் என்னங்கிறத நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், சரியா? நாமெல்லாம் பிரம்மாவுடைய குலம், அதாவது படைக்கிற குலம். மனிதனா முதல் தோன்றிய நாம இதிகாசங்கள், புராணங்கள், வரலாறுகள் எல்லாம் கண்டவங்க. இப்ப அந்த இறைவன் சிவபெருமானுக்கே நாம தான் பொண்ணு கொடுத்தவங்க. உனக்கு புரியும்படி சொல்லணும்னா உலகம் உருவானதுலேருந்து சொல்லணும். வா சொல்றேன். குலத்திலயும் பெரிய பெரிய பக்தர்கள் எல்லாம் இருந்திருக்காங்கல்ல தாத்தா? கோரக்கும்பராவது பாண்டுரங்க பக்தர். இன்னொரு பக்தர் இருந்தாரு, பராசக்தியினுடைய பராக்கிரம பக்தர் ஷாலிவாகன்னு ஒருத்தர். அமராவதி மன்னரோட அரச சபையில தளபதியா இருந்தாரு. அப்ப விக்ரமாதித்தன் 55 தேசங்களை படையெடுத்து 56வது தேசமா அமராவதிய இலக்கா வச்சிருந்தாரு. அப்ப அமராவதி மன்னன் என்ன பண்றதுன்னே தெரியாம திகச்சாரு. அப்ப என்ன தாத்தா ஆச்சு? அப்புறம் என்னாச்சு, ஷாலிவாகனனை போய் பார்த்தாரு. தாயே பராசக்தி, உன் திருவடியே சரணம். என்ன தளபதியாரே, வேண்டுதல் பலமாக இருக்கிறது. அரசே, விக்ரமாதித்தன் படையெடுத்து வருகிறான். அவன் காளியின் அருள் பெற்றவன், மிக பெரிய பலசாலி. என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் அனுமதி கொடுத்தால் பராசக்தியை வேண்டி அருள் பெற்று மண்ணால் படைக்கப்பட்ட அனைத்து உருவங்களுக்கும் உயிர் கொடுத்து போர் தொடுப்போம். உத்தரவு கொடுங்கள் மன்னா. உத்தரவு, அப்படியே செய்யுங்கள். ஆகட்டும் மன்னா. ஜெய் பராசக்தி, ஜெய் பராசக்தி, ஜெய் பராசக்தி. உடனே மன்னரிடம் தெரிவிக்க வேண்டும். ஜெய் காளி. 55 நாடுகளை வென்று விட்டோம். இனி இருப்பது அமராவதி தேசம் மட்டுமே. அதையே வென்று விடுவோம். புறப்படுகிறேன். மன்னா, நமது படைபலத்தை விட அதிகமாக யானைப்படையும் குதிரைப்படையும் காலாட்படையும் வருகிறது மன்னா. யாரெங்கே? போரை நிறுத்த சொல்லுங்கள். விக்ரமாதித்தன் போரை நிறுத்திட்டாரு, ஷாலிவாகனன் மன்னர் ஆயிட்டாரு. இப்படியே
சாலிவாகனன் தொடர்ந்து அவரது வம்சாவளி மைசூரை தலைமையிடமா கொண்டு ஆட்சி பொறுப்பேற்று வந்தாரு. நம்ம பரம்பரை தான் மைசூரியா ஆண்டு இருக்காங்கல்ல தாத்தா. நிறைய இருக்காங்கப்பா. இரணியன் ஆட்சி